அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த சந்திரவை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துதாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அந்த கண்கொள்ளா காட்சி சூப்பரா இருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த சந்திரால பத்தியான விஷயத்தை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து எவிடன்ஸ் ஆதாரத்தோட நிரூபிச்சாரு சாமுண்டீஸ்வரி முன்னால. அந்த சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆடி போனாங்க. நம்ம தங்கச்சா இப்படி எப்படின்னுகிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு அதை பார்க்க பார்க்க கோபம் பயங்கரமா வந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து இது மட்டும் இல்லைங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கே தெரியாம எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு. அதாவது நீங்க தான் அவங்கள வந்து நம்ம தங்கச்சி நம்ம கூட இருக்கா புருஷனை பிரிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து எப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா இவன் பொய் சொல்றாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது உங்க தங்கச்சி மொபைல்ல இருந்து இப்ப நான் அந்த சிவனாண்டிக்கு போன் பண்றேன், அவன் என்ன பேசுறான்னு கூட நீங்க கேளுங்க அப்படின்ட்டு அந்த சந்திரா மொபைல பிடிங்கி நம்ம கார்த்திக் வந்து அதாவது சிவனாண்டிக்கு போன் போட்டான். அந்த சிவனாண்டி வந்து சந்திரா தான் அடிக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சொல்லு சந்திரா வீட்டுக்கு போயிட்டல்ல, அங்க உன் மேல யாருக்கும் எந்த டவுட் இல்லல்ல, அதாவது நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உங்க அக்கால நம்ம பழி வாங்க முடியும், அதாவது நீ அங்க இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அதாவது உன் மேல டவுட் வராத மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கூட கொஞ்சம் கோவம் வந்தது. சந்திராலுக்கு டப்புன்னு செவுட்டுல ஒண்ணு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஏய் சிவனாண்டி உன் பொண்டாட்டி இங்க மாட்டிக்கிட்டாடா, இனிமேல் உன் பொண்டாட்டி தப்பிக்கவே முடியாது, அவ பண்ண திருட்டு வேலை எல்லாத்துக்குமே அவளை ஜெயில தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவல். அந்த சிவனாண்டியும் அப்படியே ஆடி போனான். அதாவது நம்ம மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சின்னத்தை அடி காணாது, இன்னும் 2 அடிங்கத்த அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரியை தூண்டி விடுறாரு நம்ம மயில். அது கண்கொள்ளா காட்சா நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.